ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நான் இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆகையால 12 கோத்திரத்திலிருந்து ஒரு தலைவரை நீ அனுப்பு. அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். இந்த 12 பேரும் போய் வந்து மோசே இடத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மத்தியிலும் 10 பேர் சொன்னாங்க, மோசே, அந்த தேசம் வல்லமையான தேசம், ஆசீர்வாதமான தேசம். ஆனால் அங்க இருக்கிற ஜனங்களோ ராட்சதர்கள். அவங்களை ஜெயிக்க முடியாது. அவங்களை துரத்தி அந்த இடத்தை பிடிக்கவே முடியாது. ஆனா அவங்க மத்தியில 2 பேர் சொன்னாங்க, யோசுவாவும் காலேபும், ஆண்டவர் நிச்சயமா எங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். அந்த ஜனங்கள் எல்லாரும் நமக்கு ஒரு ஆகாரம் போல என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து மீண்டும் எழுந்து கொள்ளாதபடிக்கு விழுந்து போயிருக்கலாம். உங்களுக்கு நடந்த அநியாயத்து நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போய் தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியலையே, என் வீடு மாறலையே, நான் ஆசீர்வாதமா இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வருகுதே என்று சொல்லி உடைந்து போயிருக்கலாம். எனக்கு நடந்த பிரச்சனைகள் வேறு யாருக்கும் நடந்திருக்கவே கூடாது என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் மிகவும் மோசம் போனேன், என்னால ஒன்றுமே செய்ய முடியல பாஸ்டர், ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, ஆண்டவர் விசுவாசிக்க முடியல, நான் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். I don't know what to do. நான் தோல்வியை தான் பார்க்கிறேன், அவமானங்களை பார்க்கிறேன், நிந்தனையை பார்க்கிறேன், எனக்கு விரோதமாக ஜனங்கள் பேசுவதை நான் பார்க்கிறேன், பலன் இல்லாதபடி உடைந்து போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ராட்சதர்கள். அந்த ராட்சதர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். Isaiah 41 verse 10 says, fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Hallelujah.